லேடிஸ் வாடகைக்கு விடுறதா கேள்விப்பட்டேன். சூர்யா வாடகைக்கு வருவாங்களா? புரோக்கர் நினைச்சுக்கிட்டியா? நீங்க தானங்க சொன்னீங்க வாடகைக்கு விடுறேன். சூர்யா வீடியோ போட்டீங்க. யாரா சொன்னா உங்ககிட்ட? ஒரு உயிரை காப்பாத்தணும் எங்க போகலான்னு கேட்டான். சூர்யா ஹாஸ்பிட்டல் போனீங்க. உங்க தாத்தா இவன் 2 பேர்த்தையும் பாதுகாத்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வேணும். கரெக்டாடா? ஆமாண்ணே. இவங்க கரெக்டா இருப்பாங்களா? சூப்பரா இருக்காங்க. என்னடா உம்மா கொடுக்குற? ஏண்டா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. ஒரு வயசுக்கு மரியாதை கொடு. அம்மா பேசுவோம். புருஷன் யாரு? ஏய் விளக்குமார் பிச்சு போயிரும். தாத்தாவுக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு இந்த வயசுல யாரும் வரமாட்டாங்க. கேட்டிருக்கான், உங்களுக்கு தகவல் சொல்லிருக்கான். விருப்பம் இருந்தா விருப்பம் இருக்கு. அதுக்கு அடிக்கிறதோ இது பண்றதுல அவனும் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆனவன் தான். இவனை தெரியாது யாருமே இருக்க மாட்டாங்க. நீ பாத்துக்க மாட்டியா? எனக்கு தெரியும்ப்பா, இவன் தப்பா பாட்டா. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். சரி சரி. இப்ப முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப கொஞ்சம் மாறிட்டீங்க. நீங்க வீடியோ போறதெல்லாம் இல்ல, போய் கடையா போய் பொருள் திருடுறது, லைவ் போட்டு பொழைக்கிறது, இந்த வேலை எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஆளு வந்து லைவ்ல கிளாஸ் இருந்ததை இவருக்கு யாரு சொன்னது? இல்ல இரு, எனக்கு எல்லாம் தெரியும்டா உன்னை பத்தி. லைவ்லயே சொல்லியிருக்காரு இவரு. எனக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது வாடகை வேணும்னா சொல்லுங்க, நானே அனுப்பி விடுறேன்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு தெரியல. இவன் அது என்கிட்ட வந்து கேட்டான். யாரு சொன்னா? வாடகைக்கு நான் வீடு தான் முடிச்சு தரேன்னு சொன்னேன். ஆள் அனுப்புறேன் நான் சொல்லவே கிடையாது. முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் வந்து தர்றேன்னு சொன்னீங்க. உனக்கு என்ன வேணும்? உங்களோட பேச உங்களுக்கு விருப்பம்ல? தம்பி நீ எனக்கு முடக்கா பேசாத. இந்த காவலி பையல நீ அனுப்புற குரூப் தானே அது? நான் அனுப்பல. நான் சொல்றேன் கேளுங்க. இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணுங்க, நல்ல பொண்ணு வேணுங்க. நல்ல பொண்ணு கிடைக்காது. இவனுக்கு கல்யாணம் பண்றது தாத்தாவுக்கு என்ன நாரண பொண்ணா? யாரு என்னடா குறை? அடா டேனடா. நீ ரொம்ப ஓவரா போற. மரியாதையா போயிரு, இல்லன்னா போலீஸை கூப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். காவல்துறைக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். நல்ல விஷயமா தான் சொல்றீங்க. கேட்கறது சந்தோஷமா தான் இருக்கு. எங்க மேல கம்ப்ளைண்ட் நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே லேட்டஸ்டா உங்க மேல திருட்டு கேஸ் இருக்கு. என்ன திருட்டு கேஸ்? டம்ளர் திருடின கேஸ் இருக்கு. யூடியூபரான ரவுடி பேபி சூர்யா டீ டம்ளரை திருடி சென்ற வீடியோ வைரலான நிலையில் அது போக இவங்கிட்ட என்னடா வாங்கினா காசு வாங்கினா 20,000 ரூபாய். நீ என்ன தெரியுமா, 20,000 ரூபாய் வந்து மிரட்டி இவர் வந்து இடம் பாக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இதுதான் உண்மை. இவனை கொன்னுடலாமா? அட நாசமா போனவங்களா, எங்கடா அவர் வாங்கி ஏமாத்துறாரு? அதனாலதான் இருங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எங்களை சொன்னீங்கல்ல, அது மட்டும் பொய் தானே? சரி, நாங்க டம்ளர் திருடுனோம்னு உனக்கு தெரியுமா? நாங்க ஆசைப்பட்டு அன்பளிப்பா எடுத்துட்டு வந்தது. திருடுனது அது பேர் இல்ல. அப்புறம் என்ன புடிச்சு எடுத்துட்டா குடுக்குறது? ஆமா. நீங்க எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்றாங்க? என்கிட்ட நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த நீங்க என்ன சொல்லிருக்கீங்க இப்ப உங்களுக்கு தெரியாது. இந்த விஷயத்தை இவர் செஞ்சிருக்காரு. நீ அந்த பொண்ணை வந்து வாடகைக்கு எடுத்துன்னு கூப்பிட்டுருக்காரு. நீ தெரியாம வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. இந்த பையனா இப்ப தெரியாதா? அவனை ஊருக்குலாம் தெரியும். இன்ஸ்டால போட்டு இந்த பாண்டான்னு சொல்லிட்டு என்னடா சொல்லுவா? பாண்டாவா? நல்லா கரடி பேண்டாவே மாதிரி இருக்கிறேன். இவன் பேர் பாண்டாவா? ஊர்ல பாரு மொழியிலே தெரிவது தேவதையா? ஒளி விளக்கா தெரியுதுல? கரண்ட் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இப்ப அப்படியே அந்த அவன் வந்தோட மாறிட்டேன். அட பிக்காளி பேல குச்சமே இல்ல. இப்ப என்னன்னா, நீங்க வந்து அந்த ஐயா கிட்ட இந்த அக்கா வந்து காதுல உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அவர் பால் ஊத்தி முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் அவனோட சடங்குகள் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புங்க. அவன் சாணி வெளியே வந்துடும். மரியாதை அந்த சாணி வந்தா அதை நாங்க அள்ளி போட்டுக்கிறோம். நீங்க ஒரு நிமிஷம் வந்து அவருக்கு சரி பண்ணிடுங்க. கிளம்புங்க. நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு சொல்றே. காசு வாங்குனீங்களாங்க? நான் எதுவும் வாங்கலப்பா. அவங்க சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. காசு நீ எவ்வளவு போட்ட? காசு 20,000 ரூபாய் வாங்கினாரு. இப்ப வர என் வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுப்பா, 5,000 ரூபாய் போட்டு விடுப்பா. பழங்கள், சர்ப்கள், ஜாக்கெட்டு 2 மாதுளை தாலி வாங்கிட்டு வர சொன்னாரு. என்கிட்ட நான் 5 காசு பணமும் வாங்கல. ஒரு மாதிரியாவே கொடுத்து ஐயா பைசா வாங்கலப்பா. நீ சோறுன்னு சிவங்கன்னு முன்னால வீட்டுக்குள்ளே படுத்து வெளியே போகாம இருக்கும்போது நான் நினைச்சேன் நீ என்னமோ அயோக்கியத்தனம் பண்ணிட்டு வந்திருக்க. இந்த வீடு வரைக்கும் வந்துட்டேன்ப்பா. ஒண்ணுமே பண்ணாம எப்படி வீடு வரைக்கும் வருவாங்க? எப்படி வருவாங்க? நான் என்னப்பா பண்ணேன்? இல்ல எப்படி வருவாங்க? நான் ஒண்ணும் பண்ணலப்பா. ஒண்ணும் பண்ணாம எப்படி வருவாங்க? ஏய்
என்ன விளக்கமாரெல்லாம் எடுத்து கொடுக்குற? டேய் தம்பி, என்னையா பழக்காது? இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? ஏதா போயிருங்க. நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன், மரியாதை இருக்காது. சரி வாங்க, உங்க வீட்டுக்காரர் காசு வாங்கினார்ல, போடா விட்டு வாங்க. போல. குறுக்க குறுக்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நானே. போங்க. என்ன போங்க? வீட்டு ஓனரை போய் பார்த்து ஏய் தேவையில்லாம வீட்டு ஓனர்லாம் போக கூடாது சொல்லிட்டேன். இதுக்கே அவ்வளவு போறீங்க. நான் கூட ஒரு 5000 ரூபாய் போட்டு கொடுத்துறேயா. காசு வாங்கிட்டு போறீங்க. உன்னையதான்டா போட முடியல. உன்னையதான் நான் போட. வாங்காத காசை கூட பேசு. நான் நீ தான வாங்குற. கொடுக்கறேன். நீங்க பஞ்சாயத்து நான் கூட காசு வாங்கலைனடா. காசு வாங்க ஒரு 5000 தரான். வீட்டு வாசல்ல இருந்து பஞ்சாயத்து பண்றீங்களே, நீங்க போங்கன்னு சொல்றேன் நான். எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு கேமரால. மொத்தத்தையும் அப்படியே போட போற வீடியோவை. இப்ப அம்மா வந்துருச்சுல, அசையாத மரம் ஒன்று நல்லா இருக்கேல்ல. உன் வீட்டுக்காரர் இப்ப அம்மா வந்துச்சா? நீ வரியா என்ன? கம்முனு அடிச்சு வீடியோல பாக்குறவங்களுக்கு தெரியும். இந்த ஆளு இவன்ட்ட ஏமாத்தி காசு வாங்கியிருக்காரு. இந்த காசு 5000 ரூபாய் தரங்கிற. 5000 கொடுத்தாரு. எவ்வளவு கொடுத்தாரு? 25000 ரூபாய். அது 25000 ரூபாய். இப்ப 5000 தரங்கிற. இப்ப 5000 தரங்கிற வாங்கிக்க. வாங்குன ஒரே ஒரு வார்த்தை அவ தாத்தா கிட்ட வந்து முடிஞ்சா காதுல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, இந்த 5000 வேணாம் உனக்கு. வேணாம். வேண்டாம். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு என்ன பஞ்சாயத்தோ பேசி முடிச்சுட்டு அவன் செட்டில்மெண்ட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இல்லையா இது எல்லாத்தையும் ரிலீஸ் அவன் என்னதான் எதிர்பார்க்கறியா? அவன் காசை கொடுங்க வேணடா. ஏய், நான் எப்படா உன்கிட்ட காசு வாங்கினேன்? நீங்க பேச என்ன சொல்றேன். அதான் வாங்குனீங்களாங்க, அமிச்சீங்க. என்ன வாங்கினேன் உன்கிட்ட நானு? காசு வாங்குனீங்களா? எங்கடா வாங்கினேன்? வாங்காதவனா வாங்கினீங்க. சரி அமிச்சேன். இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. அனுப்பிட்டு இருக்க. சரி, வாங்க வேமா. வயசானவரு தானே. சும்மா என்னதே? ஒரு நாளைக்கு தானே கூப்பிடுறாங்க. எது? ஒரு நாளைக்கா? ஒரு நாளைக்கு என்னடா அவங்க பண்றது? தாத்தாவுக்கு. கேவலமா இல்ல. சீ. அந்த பக்கத்துல இருக்காரங்க இருக்காங்க. நீயா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த அக்கா வந்து வாங்கினேன். இது வாங்க. இந்த அக்கா வந்து இந்த பையட்ட காசை கேட்டு வாங்கி வாடகை கொடுறது குழப்பு. கேவலம் சொல்ல முடியாது. நீ சொல்றா. ஏய், நீ என்னையா போற 25000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துற. எவ்வளவு? 25000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துற. சொல்லு கம்ப்ளைண்ட். 25000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துற. வீட்டோட நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்கனே, நீங்க போங்கனே. இங்க வா போதல்ல. முடிவை கட்டுங்க. முடிவை கட்டுங்க. நீ வாட்டுக்கு அவசரம் சரி வாடா. அவசரம் முடிவு பண்ணிக்கிட்டே கட்டுங்க. நான் கட்டுறேன். ஒரே ஒரு நிமிஷம் இரு. இதாப்பா. என்னடா இப்படி வந்து அசிங்க பண்ணிட்டு போறவன் வந்து தண்ணி போறானே நாளைக்கு இதெல்லாம். தானப்பா, உங்க தாத்தா தானப்பா, வயசானவர் தானப்பா. யாரு எனக்கு ஆத்திர மருந்து கொள்ளாம சொல்லிவிட்டேன். எறும்புப்பா. என்னடா அது? கட்டி கூட்டிட்டோம், தாத்தா கூட்டிட்டோம். அமுகு டுமுகு அம்மா